வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நான் பன்னி ஸ்டைலில் உங்களுக்கு கோழி பொரியல் செய்து காட்ட போகிறேன். ஏற்கனவே நண்டில் செய்து போட்டிருக்கிறேன் வீடியோ. அதே போல் கோழியில் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது 1 கிலோ கோழி எடுத்து வச்சிருக்கிறேன். நான் ஒன்றும் வதக்க போகிறதில்லை. தேவையான அளவு மஞ்சள் போடுறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் நீள நீளமாக வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். அதோட உள்ளியும் இஞ்சியும் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். ஒரு பாதி தக்காளி பழம் எடுத்து சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் போடுறேன். அதோட பெருஞ்சீரகமும் போட போறேன். அதோட கடுகும் போடுறேன். சரியான ஈஸி. நார்மலா கருவேப்பிலை தான் போடுறது, என்னட்ட கருவேப்பிலை இல்லை, அதால மல்லியில போடுறேன். உரைப்புக்கு ஏற்ற அளவு தூள் போடுறேன். மிளகாத்தூளும் போட போறேன், அதால கொஞ்சமா தூள் போடுறேன். இது வந்து நல்ல உரைப்பா இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதோட தேவையான அளவு தண்ணியும் விடுறேன். கோழி தண்ணி விடும், அதால கொஞ்சமா விடுறேன். தேவையான அளவு உப்பு பேர்ந்து பார்த்து போட்டு கொள்ளுவோம். அதோட எண்ணெயும் விடுறேன். இப்போ வாங்க அடுப்பில் வைக்கலாம். கோழி பொரியல் அவிஞ்சு கொண்டு இருக்குது. தண்ணியெல்லாம் கணக்காக இருக்குது. இந்த தண்ணி வந்து வத்தட்டும். மிளகு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன், அதை குத்தி எடுப்போம். உப்பவியல் ரெடியாகி கொண்டு வந்துட்டது. இப்போ பிடிச்சு வச்சிருக்கிற மிளகு சேர்க்கிறேன். இது சேர்த்து கண்ணீரம் அடுப்பில் விட தேவையில்லை, இறக்கினா சரி. சுவையான கோழி உப்பவியல் ரெடி ஆயிட்டது. நல்ல உரைப்பாகவும் நல்லாவும் இருக்குது. இது வந்து நாங்கள் குழம்பு வைக்கிறதையும் விட இது சரியான ஈஸி. ஒரு 10 நிமிஷத்துலேயே வச்சிடலாம். நீங்களும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.